நம்ம கூட ஆண்டவருக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? என்ன அடையாளம்? காரணமில்லாத காயங்கள், கல்லறிகள், அல்லேலூயா, இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியம் நடக்குனாச்சுன்னா நம்ம இந்த உலகத்துக்கு விரோதமாக, பிசாசு ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதெல்லாம் முட்டி மோதிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன யாருன்னு சொல்கிறாரு? அவருடைய கண்மணிகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருடைய கண்மணியை தொட்டால் என்ன ஆகும்? அல்லேலூயா. உன்னை தொடுவேன், கண்மணியை தொடுகிறார். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஒரு பெரிய உன்னதமான பாக்கியத்தை கொடுத்துருக்க. அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, நீங்கள் தான் ஆண்டவரே. நம்ம எதுக்குன்னு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் எதுக்குன்னு அழைக்கப்பட்டார்? பிசாசு தலையை நசுக்குக்காண்டி வந்தார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை முறியடித்து ஜெயமாக மாற்றுக்கு வந்தார். அது கூட எவ்வளோ சவால் வந்துச்சு. நீ தேவனுடைய குமாரனா இறங்கி வா, என்னை ரட்சித்துக்கொள், உன்னை அடித்தது யாருன்னு சொல்லு, தாடி முடியெல்லாம் பிடிக்கிறான், எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்த. ஆனால் ஆண்டவர் அதை காது கொடுத்தே கேட்கல. அவன் தலையை மிதிக்கிலே குறியா இருந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நமக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. நாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இலக்கை நோக்கி ஓட, அல்லேலூயா, சோர்வின்றி ஓட கர்த்தர் அந்த ஜீவ பலத்தால் இடைக்கட்டி நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில் அல்லேலூயா விசேஷமாக நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற கிறிஸ்தவ சபையில் நிறைய எலெக்ஷன் அது நடக்குது. அல்லேலூயா. ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக 2 டீமு 3 டீமா உலகம் சபைக்குள்ளேயும் வந்துட்டு, அல்லேலூயா, ஓட்டு போட்டு அங்கேயும் கரப்ஷனு, பயங்கரமான மாம்சிகள்லாம் வெளிப்படுது. ஆகவே ஆண்டவரே, இந்த காரியங்கள் சபையை விட்டு வெளியேறும்படியாக, சுத்திகரிக்கப்படும்படியாக. ஆலையிலே ஒரு காலத்தில் உள்ள மிஷினரிகள் இன்றைக்கும் அவங்க நினைவு கூறப்படுகிறாங்க. மரித்தாலும் அவர்கள் இன்றைக்கி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தேசத்துலேயும் வந்து மிஷினரிகளாக வந்து மடிந்து போன எத்தனையோ மிஷினரிகள் உண்டு. அல்லேலூயா. அந்த மிஷினரியுடைய தியாகத்தை, அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு மிஷினரிகளாக ஆண்டவர் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக, அல்லேலூயா, ஆண்டவர் அப்படிப்பட்ட பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக, அல்லேலூயா, இன்று நாட்களில் இருக்கிற ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபங்களையும் நற்செய்தி சுவிசேஷம் முந்தி சொல்லுகிற இருக்கிறபடினாலே அந்த நற்செய்தியை சொல்லுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை சொல்லும்படியாக, அல்லேலூயா, சுவிசேஷம் எங்கும் பரவத்தக்கதாக, அல்லேலூயா, ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் மனதுருகி அவர்களை தொட்டு, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இவர்கள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு யார் வழிகாட்டுவான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் அல்லேலூயா நாட்களில் ஊழியர்களுக்குள்ளே உண்டாகும்படியாக, சபைக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும்படியாக, அல்லேலூயா, மிஷினரிகளை அழைக்கப்பட்ட பிள்ளைகள்